அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ வருஷம் ரொம்ப சிறப்பாக உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பரிபூரணமான ஆனந்தத்தை கொடுக்கட்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நிச்சயமாக நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். என் உறவுகளாகிய நீங்கள் இந்த வருஷத்தில் நிச்சயம் நீங்கள் நினைக்கிற ஒரு சபையை பார்க்க முடியும். நீங்கள் நினைக்கிற ஒரு வாழ்க்கைக்குள் போக முடியும். நீங்கள் பயந்த அந்த சூழ்நிலைகளிலிருந்து விலகி நல்ல ஒரு ரூட்டு, நல்ல ஒரு பிளானு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒரு மனிதனை இப்படிங்கிறதுக்குள்ளே எப்படி வேணாலும் ஆக்கும். முதல்ல ஒரு விஷயம், நம்பிக்கையை குறைச்சி, அது உங்கள் மீது நம்பிக்கையை குறைச்சி எடை போடாதீங்க. நீங்கள் இவ்வளோ நாள் எந்த சிரமத்தை வேணாலும் பட்டிருக்கலாம், எவ்வளோ வருத்தங்களை வேணாலும் பட்டிருக்கலாம், எவ்வளோ சங்கடங்களை வேணாலும் பட்டிருக்கலாம், எத்தனையோ வாய்ப்புகள் உங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த பராபவ வருஷம் நிறைய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்குங்கிற நம்பிக்கையை இந்த பதிவு பார்க்கக்கூடிய என் பிள்ளைகள் முதல்ல அதை முடிவு பண்ணுங்க. 90%, 100% இல்லை, 200%. இந்த உலகத்தில் நாம் நினச்சிட்டா அந்த விஷயத்தை எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவன் நமக்கு நடத்தி கொடுப்பார். இந்த யூனிவர்ஸுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. அதனால் இந்த பராபவ வருஷத்தை சும்மா அப்படி தள்ளி விட்டுறக்கூடாது, நம்பிக்கையோடு பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தில் ஒரு சின்ன செய்திகளை சொல்லிவிட்டு அப்புறம் உங்கள் ராசி பலனுக்குள்ளே போகிறேன். ஏன்னா இந்த வருஷத்தோட முக்கியமான கதாபாத்திரங்கள் யார் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கதாபாத்திரங்களுக்கு நாம் எந்த அளவுக்கு பணியணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகு ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு லாஸ்ட்டில் தான் ஒரு எண்டு ஒன்று வைக்கிறேன், ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறேன். அந்த ட்விஸ்ட்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாழ்த்துக்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு சந்திக்கிறேன். பராபவ வருஷம். இந்த வருஷம் ஒரே வரியில் சொல்லுங்கப்பா, எப்படி இருப்பாங்க ரொம்ப எல்லாரும்? இந்த வருஷத்தினுடைய முன்பகுதி கொஞ்சம் மழை குறைந்து கொஞ்சம் அளவு பிறகு அதிகமாக பெய்யும். மழையுடைய அளவு முதல் பகுதியில் குறையும், பிறகு அதிகமாக பெய்யும். பின்பகுதியில் மிகுந்த மழை கண்டிப்பாக உண்டு. மக்கள் செழிப்பாக வளர்க்கப்படுவார்கள். அரசாங்கத்தின் மூலமாக உலக அளவிலே மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். பால்வளம் அதிகரிக்கும், பசுக்கள் அதிகமாக பெருகும், தாவரங்கள் அதிகமாக பெருகும். மற்றவர்கள் மீது அதீதமான லவ், பாசம் அதிகமாக அமையும். பொதுவாக எல்லா மனிதர்களும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு இந்த வருஷம் ஒரு ஆதாரமாக இருக்கும். நாட்டு மக்கள் நோயின்றி சிறப்பாக வாழ்வீர்கள். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சிங்க. யாராவது ரொம்ப பயமுறுத்துனாங்கன்னா அந்த பயத்துக்குள்ளெல்லாம் போயிடாதீங்க, வேண்டாம். அடுத்து ரொம்ப முக்கியம், இந்த வருஷத்துடைய ராஜாவாக, இந்த பராபவ வருஷத்துடைய ராஜாவாக குரு வருகிறார். இந்த குரு ராஜாவாக இருக்கிறதுனால ஆன்மீகம் தழைக்கும். வங்கி ரொம்ப சிறப்பாக செயல்படும். நீதி நெறிமுறைகள்லாம் சிறப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு உரிய தீர்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்க்குற தீர்ப்புகள்லாம் நீதி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். வங்கியில் புதிய திட்டங்கள்லாம் நிறைய கொண்டு வருவாங்க. மந்திரியாக செவ்வாய், கொஞ்சம் தீ விபத்துகள் ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்குது, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில இடங்களில் எதிர்பார்த்த மழை குறைவாக இருக்கும். மந்திரியாக செவ்வாய் அமைகிறார். அர்காதிபதியாக சந்திரன், அதனால் அந்த சந்திரன் அர்காதிபதியாக இருக்கிறதுனால நல்ல மழை பொழிந்து விளைச்சல் அதிகரிக்கும். விலைவாசிகள்
நிச்சயமாக குறையும். சஸ்யாதிபதியாக சுக்கிரன் அமைகிறார். அதனால் புஷ்பங்கள்லாம் பூக்கள் அதிகமாக விளையும், வாசனை வஸ்துக்கள் அதிகரிக்கும். நிறைய பேர் சென்டெல்லாம் நிறைய யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா வரும். சேனாதிபதியாக சந்திரன், பெண்கள் பல துறைகளில் ஆதிக்கம் செலுத்துவீர்கள். மக்கள் ரொம்ப சுகமாக வாழப்போகிறோம். ரசாதிபதியாக சூரியன், நூதனமான எண்ணெய் உற்பத்தி அதிகமாவதால் விலை குறையும். இப்போ இந்த எண்ணெய் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அது நூதனமாக இந்த உற்பத்தி ஆரம்பிக்க போகிறாங்க. தானியாதிபதியாக புதன், மழை புயல் சேதங்களால் தானிய உற்பத்தி சற்று குறையும் மழை காலத்தில். மேகாதிபதியாக சந்திரன், காலத்தில் மழை பொழிந்து நீர்நிலைகள் நிரம்பும், விவசாயம் செழிக்கும். நீராசாதிபதியாக சுக்கிரன், திடப்பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும், பட்டு ஜவுளி உற்பத்தியெல்லாம் அதிகரிக்கும். மக்களுக்கு ஆடம்பரத்தின் மீது அதிகமாக எண்ணங்கள் உருவாகும். இந்த என்ன சொல்லுவாங்க, எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் அதிகமாக போடக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். ஸோ இந்த வருஷம் சிறப்பான வருஷம். அந்த நம்பிக்கையோடு, இன்னும் சொல்லப்போனால் குழந்தைங்களுடைய படிப்பு இந்த வருஷத்தில் அதீதமாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். குழந்தைங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் மேலோங்கும். ஒழுக்க சீலர்களாக குழந்தைகள் எல்லாம் வெளியில் வருவாங்க. தப்புகள் குறையும். இந்த வருஷத்தை பொறுத்தவரை ரொம்ப அருமையான வருஷம். அந்த நம்பிக்கையோடு வாங்க ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் போக போகிறோம். ஒரு மனிதனுக்கு தாகம் அடங்குமா? பசி அடங்குமா? அதே போல தான் ஆசையும் அடங்காது. ஆசைப்பட்டால்தான் அவன் மனிதன். இன்னைக்கு குடிக்கிற ஒரு தாகத்துக்காக தண்ணி அடிக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம், பசிக்கு சாப்பிட்றோம். ஆனால் திரும்பி பசி எடுக்கும், மீண்டும் தாகம் எடுக்கும். இதே தான் சிம்மம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ஆசை தான் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகும். சில பேர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, என்னங்க ஆசையை விட மாட்டீங்கன்னுவாங்க. சொல்கிறவனுக்கே ஆசை இருக்கும், அவனுக்கு நடக்கலைங்கிற வயிற்றெரிச்சல் இருக்கும். அதனால் என்றைக்கும் ஆசைகளை விட்டு வெளியில் வராதிங்க. ஆசைப்பட்டுக்கிட்டே இருங்க. அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு இது மாதிரி சில வருஷங்கள் நமக்கு உதவி பண்ணும். இப்போ பராபப வருஷம் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு அருமையான ஐடியா ஸ்கெட்சு போடும். சனி, குரு, ராகு, கேது இந்த பிளானட்டில் இப்போ சப்போர்ட் பண்ணுற டைம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை இந்த குரு பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் இருக்கிறவர் ஜூன் 2க்கு பிறகு 12வது வீட்டுக்கு வருகிறார். சுப விரயத்தை கொடுக்க போகிறார். நல்ல சந்தோஷமாக மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு ட்ரீட் வச்சு கொண்டாட போகிறீங்க. என்னது ட்ரீட்டு? கண்டிப்பாக ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சந்தோஷமான விஷயங்களில் நீங்கள் பங்கெடுக்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். எப்போ? ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு ஆதிச்சாரமாக குரு பகவான் இந்த உங்கள் ராசிக்கு சிம்மத்திற்கு 12ல் இருந்த குரு, விரயத்தை கொடுத்த குரு, சுபகாரியத்தை கொடுத்த குரு, சுப செலவுகளை கொடுத்த குரு ஜென்மத்துக்கு வரார். நம்ம ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்க தெரியுமா? யாரெல்லாம் விஐபி ஆகிறாங்க தெரியுமா? யாரெல்லாம் முன்னாடி கொடை வள்ளல்களாக இருக்கிறாங்களோ அவங்களாம் விஐபி ஆகுவாங்க. இந்த கொடை வள்ளலாக இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாது நம்ம விஐபி ஆக போகிறோன்னு. அப்போ 12வது இடத்துல இந்த குரு இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, உங்களை நிறைய செலவு பண்ண வைப்பார். அப்போ கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது, நல்லவர்களுக்கு கொடுக்கணும். இந்த செலவுனா என்ன? பணம் மட்டும் நினைக்கிறீங்களா? 10 பைசா செலவே இல்லாமல் பெரிய பணக்காரன் ஆகலாம் தெரியுமா? நல்ல எண்ணமும் நல்ல வார்த்தையும் வேணும். காலத்தை சரியாக செலவு பண்ணணும். நேரத்தை வீணாக்கக்கூடாது. 24 மணி நேரம் இருக்குது. 6 மணி நேரம் தூக்கம், 3 மணி நேரம் குளியல், மற்ற போக்குவரத்துகள், 9 மணி நேரம். மீதி இருக்கிற டைமை கவுண்ட் பண்ணுங்க. எத்தனை மணி நேரம்? 12ல் 9 போயிடுச்சுன்னா மீதி 3, அது ஒரு 12,
15 மணி நேரம் 15 மணி நேரம் ஒரு மனிதன் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா நான் சொல்கிற விஷயம் நடக்கும். எதையாவது பண்ணு ஒன்று படி, ஏதாவது புத்தகத்தை படிக்கணும். இன்றைக்கி கூகுள் இருக்குது, எதையாவது ஒன்று தெரிஞ்சுக்கோ, என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கோ. சிங்கப்பூரோட பாப்புலேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோ சும்மா உட்காந்துருக்கும் போது. மலேசியாவோட பாப்புலேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, சைனாவோட பாப்புலேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அதை தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறீங்களா? அந்த சைனா கவர்மெண்ட்டு, இந்தியா கவர்மெண்ட்டு, சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு எப்படி நடத்துகிறாங்க, என்ன வரி வாங்குகிறாங்க, என்ன வரி கொடுக்குறாங்க, என்ன சலுகை தராங்க, என்ன சலுகை தரல, மைண்டுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருங்க. இது அப்படியே கொஞ்ச நாள் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்கன்னு பிறகு தான் அதுக்கே தெரிய வரும். அடாடா இவ்வளோ நாள் இதையெல்லாம் நம்ம திங்க் பண்ணியிருக்கிறோம், இதையெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்கிறோம், சர்ச் பண்ணி பார்த்துருக்குறோம், நமக்கு ஒன்று வேணுமாப்பா அப்படின்னு இந்த குரு என்ன பண்ணுவார், அப்புறமா தான் சரி நமக்கு வேண்டதை இப்போ சர்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சிம்மத்துக்கு ஐடியா வரும். அப்போ தான் நீங்களாக அவங்கள பார்க்க முடியும். அதுக்கு தான் குரு இவ்வளோ பிளான் போடுவார். நீங்கள் சினிமா துறையில் இருந்தால் சினிமாவை பற்றி சர்ச் பண்ணுங்கள், அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா அரசியலை பற்றி சர்ச் பண்ணுங்கள். கூகுள் ஹெல்ப் பண்ணும், மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு போகும். இந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் இந்த சிம்மத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. ஆனால் ஒரு நாள் கூட சிம்மராசி நான் ஜெயிச்சிட்டேன், நான் நிம்மதியாக இருக்கிறேன், எனக்கு இவ்வளோதான் வாழ்க்கை, இதுக்கு மேலே எதுவுமே வேணான்னு விரக்திக்குள்ளே போகவே கூடாது. எனி டைம் ஒரு ரூமு, நாளுக்கு நாள் ஒரு ரூமு, அதில் ஒரு சிஸ்டம், அப்படி உக்காந்துக்கிட்டு முதல்ல உங்கள் மனசு போகிற போக்குக்கு போங்க. இளையராஜா பாட்டை கேளுங்க, இல்லை ஏஆர் ரகுமான் பாட்டை கேளுங்க, எதையாவது ஒன்று பாருங்கள். கொஞ்சம் நாள் கழித்து அது சொல்லும், வா வா உள்ளவா உள்ளவா உள்ளவா, நான் இன்னும் ஒன்று இருக்கும், நீ ஏதோ ஒன்று எதிர்பார்க்குற அப்படின்னு அந்த மனசு சொல்ல ஆரம்பிக்கும். அப்போ தான் நீங்கள் உங்களுக்கானது அதையும் கொஞ்சம் பண்ணி பார்ப்போமே, நமக்கு இந்த திறமை கொஞ்சம் இருக்கான்னு பார்ப்போமே அப்படின்னு அந்த திறமையை ட்ரை பண்ணுங்க. இது இப்படி போகலாமா, ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர், இது நாளையிலேருந்து நானே ட்ரை பண்ணலாமே. ஆனால் சிம்மராசிக்காரவங்க இந்த இடத்துல பக்கத்தில் யாரும் இருக்கக்கூடாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஃப்ரெண்டு யாருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப பெஸ்ட்டான ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னா யார், நம்பிக்கையான ஆள். அவங்கள்ட்ட கொஞ்சம் நான் இது மாதிரி ஒரு இடத்த பார்த்தேன், இது மாதிரி ஒரு விஷயம், ஒன்றால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேளுங்க. அவன் மறுத்துருவான், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் நல்ல நேரம் நல்லா இருந்தால் அவன் ஓகே பண்ணுவான், மறுத்துட்டா ஃபீல் பண்ணிடாதீங்க. அவன் மறுத்துட்டானா ஏன் மறுத்தான்னு திருப்பி அதே சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த பிளான் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி ஒரு அற்புதமான ஆக்டிங்கை கொடுக்க போகிறார் குரு பகவான். இந்த பிரபஞ்சத்தில் நீ யார் என்று உன்னை உணர்த்துவதற்கு ஒரு புது வாழ்க்கை ஸ்டைலை கொடுக்க போகிறார். நம்புங்க, இந்த பராபவ வருஷம் அடுத்த கட்டத்தை நகர்த்த போகுது. கொஞ்சம் செலவு பண்ணுறோம், பணத்தை செலவு பண்ணுறோம், நேரத்தை செலவு பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் நிறைய வார்த்தைகளை செலவு பண்ணுறோம். சில பேர் நல்லா பேசுங்க, இதை எப்படி அவர்கிட்ட நான் கன்வே பண்ணுறது, எப்படி இவர்கிட்ட பேசுறது, நோ பேசுகிறோம், அவ்வளோதான். இதை மட்டும் பண்ணுங்கள். ராகு கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ராகு 6வது வீடு, கேது 12வது வீடு. நவம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, எதிரியே இல்லாமல் உங்களை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஐடியா கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு இருக்கிறது பெரிய மைனஸ் பயம். அந்த பயம் நிறைய இடத்துல உங்களை விட்டு விலகிடும். விலகினது தெரியாமல் பயத்திலே நிற்பீங்க. உங்களுக்கு பயம் மைனஸ்ஸு சிம்மத்துக்கு, ஆனால் அந்த பயம் திடீர்னு விலகி இருக்கும். அது எப்போ விலகிறதுன்னு தெரியாது. அந்த ஒரு சம்பவம் முடிஞ்ச பிறகு யோசிப்பீங்க, இப்போ யார் பேசுனா, நான் தானே பேசினேன், இப்போ எப்படி நான் சமாளித்தேன், என்னையா அது, நான் பயந்தா இல்லையா, ஆனால் நான் எப்படி சமாளித்தேன்னு தெரியலையே. அப்படி திருப்பி ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். இதை தான் ராகுவும் கேதுவும் கொடுக்க போகிறாங்க. ஸோ என்ன பண்ண போகிறீங்க, இந்த காலகட்டத்தை ஒரு நிமிடத்தை வீணாக்காமல் உங்களுடைய பிரபஞ்சம் என்ன பண்ண போகுதுன்னா அடுத்த ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது. அதுக்கு தயாராக இருங்க. எங்கேயோ போக போகிறீங்க, நல்லா வர போகிறீங்க. ஆமாங்க, நல்லா வர போகிறீங்க, நம்புங்க. நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்கள். என்ன உறவுகளே, இந்த பராபவ வருஷத்தில் எப்படியெல்லாம் கிரகங்களுடைய மாற்றம் இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறேன். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பதவிக்கு வராங்கங்கிறத முன்னாடி சொன்னேன்.
இதுக்கெல்லாம் சேர்த்த மாதிரி பரிகாரங்கள் என்ன பண்ணணுங்கிறதா முக்கியம். முதல்ல பராபவ வருஷத்தில் முதல் பரிகாரம் 12 ராசியும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நம்பிக்கையோடு முதல்ல இருங்க. சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கான அடுத்த தகுதியை இந்த வருஷம் கண்டிப்பாக கொடுக்க போகுது. தேதியிட்டு வச்சுக்கலாம். ஏப்ரல் 14லிருந்து நாம் நினைக்கிற மாதிரி ஏதாவது அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காது. ஆனால் அதுக்காக அசம்பாவிதமே நடக்காதுன்னு நினச்சி இருக்கக்கூடாது. நம்ம நினைக்கிறது நம்மளுடைய கடமை, அது மாறி நடக்கிறது அதோட வேலை. காலம் நிறைய கட்டாயங்களை மாற்றி செய்ய போது, அதுக்கு ரொம்ப தயாராக இருங்க. நீங்கள் செய்ய வேண்டியது மேக்சிமம் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகளை தவற விடாதீங்க. 1. 2வது, யதார்த்தமாக பேசுங்க. யாருக்கிட்டையுமே இந்த வருஷத்தில் ஜோடனையோடு யாருமே பேசாதீங்க. ஜோடனை வேண்டாம். ஜோடனைன்னா என்ன? இப்போது ஹிந்தி தெரியுமான்னு என்ன ஒருத்தவர் வந்து கேட்குறார். சார் தெரியாது சார். அவ்வளவுதான். கற்றுப்பீங்களான்னு கேட்குறார். கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன் சார். ஆனால் இப்போதைக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது சார். கட்டாயமாக ஹிந்தி கற்றுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கற்றுக்கிறேன் சார். இதுதான் உண்மையான பதில். அதை விட்டுட்டு நான் எல்லாம் தெரியும் சார் எனக்கு, அது இப்போ சொல்லக்கூடாது. இந்த வருஷத்தில் என்ன உண்மை தெரியுதோ அது மாதிரி கம்பல்சரி இந்த வருஷத்தில் நாம் எல்லாரும் ஏதாவது ஒரு டேலண்ட்டை கற்றுக்கணும். இசை சம்பந்தமான டேலண்ட்டு, கலை சம்பந்தமான டேலண்ட்டு, மொழி சம்பந்தமான டேலண்ட்டு, அரசியல் பொலிட்டிக்கல் சம்பந்தமான டேலண்ட்டு, உலக நாடுகள் பற்றிய பொருளாதார டேலண்ட்டு, தங்கம் விலை ஏன் ஏறுது ஏன் இறங்குது, பெட்ரோல் விலை ஏன் ஏறுது ஏன் இறங்குது, ஷேர் மார்க்கெட்னா என்ன, இதை பற்றியெல்லாம் இந்த வருஷத்தில் நம்ம ஒரு அவேர்னஸுக்கு வரணும். சும்மா செல்ஃபோன் அப்படி தள்ளிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. நமக்கு வந்து பிடிச்சதை பேசுகிறத கேட்டுட்டு மட்டும் இருக்கிறதோ இல்லை வந்து என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக பாட்டு கேட்குறதோ கிடையாது. நம்மளை நம்பி ஒரு உலகம் இருக்கிறது, நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது, நம்மளை நம்பி ஒரு ஊர் இருக்கிறது. எவனுமே இல்லைனாலும் நம்மளை பெற்றவன் நம்மளை நம்பி இருப்பான், நம்மளை கட்டினவன் நம்மளை நம்பி இருப்பான், நம்ம பெற்றது நம்மளை நம்பி இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம ஏதாவது கடன் பட்டிருக்கிறோம். உலக மக்கள் எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த நாடு எங்களுக்கு ஏதாவது செய்தி ஆக வேண்டும் அப்படின்னு. ஏன்னா இந்த நாட்டில் நான் பிறந்ததுனால. நாடு கேட்டுதா? நீ இங்கே தான் வந்து பிறக்கணும்னு கேட்கலை, பிறந்துட்டோம். ஆனால் நம்ம சொல்கிற வார்த்தை, இந்த நாடு எனக்கு செய்கிறதுக்கு அதுக்கு உரிமை இருக்குங்கிறோம். அதே மாதிரி தான் நாம் ஒரு வீட்டில் பிறந்திருக்கிறோம்னா அந்த வீட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அப்போ இந்த வருஷத்தில் நம்ம ஒரு பெரிய சபதம் எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் நமக்கு ஒரு கௌரவத்தை உயர்த்தக்கூடியது தான் இந்த வருஷத்துடைய முதல் வேலை. இதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்க போகுது. அதான் பராபவ வருஷம். அதனால தான் குரு தலைமைக்கு வந்திருக்கார். ராஜாவாக குரு வந்தும் இந்த வருஷத்தை நம்ம வீக்காகிடக்கூடாது. அப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆப்ஷன் கிடைக்க போகுது. உங்களுக்கு ஒரு விஷயமே முடியாது, இவன் இதுக்கு லாயக்கே இல்லை, இவன் இதுக்கு லாயக்கே இல்லை, நம்ம வீட்டில் நம்மளை புறக்கணிச்சிருக்கலாம், அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்ட போகிறோம். அவங்களுக்கு முன்னாடி நமக்கு அந்த வாய்ப்பை வாங்கி சக்ஸஸ் பண்ணி காட்ட போகிறோம். அரசியலில் முடியாது தம்பின்னு சொன்னால் முடிச்சு காட்ட போகிறோம். அதிகாரத்தில் முடியாதுன்னா முடிச்சு காட்ட போகிறோம். வருமானம் உன்னால் சம்பாதிக்க முடியாதுன்னா வருமானத்தை சம்பாரித்து காட்ட போகிறோம். பரஸ்பரம் எல்லாரும் தைரியத்தோடு இந்த வருஷத்தை நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ சகலவிதமான செல்வத்தையும் அந்த அன்னை அபிராமியும் உங்கள் குலதெய்வமும் அந்த இஷ்ட தெய்வமும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ ஏற்றம் மிகுந்த வருஷமாக 12 ராசிக்கு இருக்கும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? தினசரி நம்ம காலையில் விநாயகரை வழிபாடு செய்வோம். ரொம்ப முக்கியம். அதுதான், விநாயகரை வழிபாடு செய்வோம். தினசரி நம்ம கொள்கையிலிருந்து மாறாமல் அந்த கொள்கைக்கு நம்ம எவ்வளோ தூரம் போயிருக்கோம், நம்ம லட்சியத்துக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. அப்போ லட்சியத்தின் பாதையில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உடனடியாக அதை சரி பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஆக உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பலமாக இந்த வருஷம் அமையும். இந்த வருஷத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுதுங்கிறத நான் சிறு தகவலோடு முடிச்சுக்கிறேன். சூரிய கிரகணம்
இந்த வருஷத்தில் உண்டு. இது பார்த்திங்கன்னா இந்த பராபவ வருஷத்தில் 2 சூரிய கிரகணங்கள் 2 சந்திர கிரகணங்கள் சம்பவிக்குது. ஆனால் இந்த 4 கிரகணங்களும் பாரதத்தில் எந்த பகுதியிலும் தெரியாது. அதனால் எனவே சாந்திகள்லாம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மற்ற நாடுகளில் தெரியும். அந்த மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய என் உறவுகளுக்கு நண்பர்களுக்கு அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகண காலகட்டத்தில் நான் பதிவு போடுகிறேன், அப்போ பாருங்கள். அடுத்தது, இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி நடக்கிறது, குரு அதிசார பயிற்சி நடக்கிறது, ராகு பயிற்சி கேது பயிற்சி நடக்கிறது. ஸோ இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம். அடுத்தது, இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கந்தாய பலன் அப்படின்னும்போது நமக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முதல் 4 மாதம் கடைசி 4 மாதம் மிக சிறப்பாக இருப்பீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வருஷம் முழுமையாக சிறப்பாக இருப்பீங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் முழுமையாக சிறப்பு இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் நாளும் கடைசி நாளும் சிறப்பாக இருப்பீங்க. மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் 8 மாதம் சிறப்பாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் முழுமையாக சிறப்பாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரம் முதல் 4 மாதம் கடைசி 4 மாதம் சிறப்பாக இருப்பீங்க. பூச நட்சத்திரம் கடைசி 8 மாதம் சிறப்பாக இருப்பீங்க. ஆயில்ய நட்சத்திரம் முழுமையாக இந்த வருஷம் சிறப்பாக இருப்பீங்க. மக நட்சத்திரம் முதல் 4 மாதம் சிறப்பாக இருப்பீங்க. பூர நட்சத்திரத்தில் இந்த வருஷம் சிறப்பு. உத்திரம் சிறப்பு. அஸ்தத்தில் முதல் நாள் கடைசி 4 மாதம் சிறப்பாக இருப்பீங்க. சித்திரை சிறப்பாக இருப்பீங்க வருஷம் முழுக்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் 4 மாதம் சிறப்பாக இருப்பீங்க. விசாக நட்சத்திரம் கடைசி 4 மாதம் சிறப்பாக இருப்பீங்க. அனுஷ நட்சத்திரம் இந்த வருஷம் முழுமையாக வெற்றிகள் கிடைக்கும். கேட்ட நட்சத்திரம் முழுமையாக வெற்றிகள் கிடைக்கும். மூல நட்சத்திரம் முதல் 4 மாதம் கடைசி 4 மாதம் வெற்றி கிடைக்கும். பூராட நட்சத்திரம் முதல் 8 மாதம் சிறப்பாக இருக்கும். புத்திராட நட்சத்திரம் இந்த வருஷம் முழுமையாக வெற்றி கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்தில் முதல் 4 மாதம் கடைசி 4 மாதம் வெற்றி கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரம் இந்த வருஷம் முழுமையாக வெற்றி கிடைக்கும். சதய நட்சத்திரத்தில் கடைசி 8 மாதம் சிறப்பாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் முதல் 4 மாதம் சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் இப்போ கேட்கலாம், இந்த இடையில சிறப்பாக இருக்காது நீங்களே ஏதாவது பயமானு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த காலகட்டத்தில் இறை நாமத்தை அதிகமாக சொல்ல வேண்டும். பெரிய அளவில் பெரிய முயற்சிகளை அந்த இடத்துல எடுக்க வேண்டாம். ஆக இந்த வருஷத்தை பொறுத்தவரை மேஷத்திற்கும் விருச்சகத்திற்கும் ஆதாயம் 11, விரயம் 5. ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் ஆதாயம் 5, விரயம் 5. மிதுனத்துக்கும் கன்னிக்கு ஆதாயம் 8, விரயம் 11. கடகத்திற்கு ஆதாயம் 8, விரயம் 2. சிம்மத்திற்கு ஆதாயம் 5, விரயம் 5. தனுசுக்கும் மீனத்திற்கும் ஆதாயம் 14, விரயம் 11. மகரத்திற்கும் கும்பத்திற்கும் ஆதாயம் 2, விரயம் 8. இப்படி தான் இந்த வருஷத்துடைய காலகட்டம் அமைகிறது. ஸோ பஞ்சாங்க படலத்தை முழுமையாக உங்களுக்காக நான் இந்த பதிவில் கொடுத்துருக்கிறேன். இந்த பதிவு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடியலன்னு இன்னொரு தடவை பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன்கள் ஏற்படும். இந்த பஞ்சாங்க பலனை கேட்பவர்களுக்கு பாவங்கள் விலகும், நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.